ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் டெக் ஹிஸ்டரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ஏசி ஜுவல்லர்ஸோட டிஜிகோல்டு ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்க, என்ஏசி டிஜிகோல்டு ஆப்பு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு என்ஏசின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ஏசி ஜுவல்லர்ஸ்னு ஒரு ஆப் வரும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒன்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு அக்கௌண்ட் இனிஷியலாக இருக்காது. அதனால் என்ன பண்ணிக்கோங்க, சைன் அப் பண்ணிக்கோங்க. பண்ணும்போது உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுத்து சில பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்கும், கொடுத்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதுக்கு பிறகு உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் உள்ளே லாகின் பண்ணோன்னே மேலே உங்களுக்கு கோல்டு அண்ட் சில்வர் ரேட் காட்டுவாங்க. இப்போ லாஸ்ட் அப்டேட்டட் டேட் காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மை பர்ச்சேஸ் பிளானு, நியூ பர்ச்சேஸ் பிளானு, பே இஎம்ஐ, கலெக்ஷன், டிஜிகோல்டு, வி ஷாப்பிங், இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. என்ஏசி டிஜிகோல்டு ஃபஸ்ட்டு டே கட்டுற அமௌண்ட்டுக்கு மட்டும் தான் 15% போனஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா இதுதான் உங்கள் டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்டில் லாஸ்ட் ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ஏசி டிஜிகோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் நியூ டிஜிகோல்டு அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணும்பொழுது உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் காட்டும். ஜஸ்ட் ரீட் மோட் கொடுத்து உங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணி அக்ரி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கொடுத்துட்டு ஜாயின் நவ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஜாயின் நவ் கொடுத்தோன்னே மேலே பார்த்தீங்கன்னா கீ பெனிஃபிட்ஸ் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன போனஸ் அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். நோ மோர் கொடுத்தீங்க அப்படின்னா இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கும். இப்போ இதில் போயிட்டு உங்களோட நேம் உங்களோட கேஒய்சி உங்களோட ஆதாரில் உள்ள மாதிரியே உங்களோட நேம் கொடுக்கணும். இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ்ஸு, ஸ்டேட்டு, சிட்டி, நாமினி ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் கொடுங்க. எம்ப்ளாயர் ரெஃபரல் கோட் எதுவும் உங்களுக்கு யாரையும் ரெஃபர் பண்ணால் கொடுங்க. கொடுத்து கண்டினியூ பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து கண்டினியூ கொடுத்தோன்னா கன்ஃபார்ம் டிஜிகோல்டு ஜாயினிங் ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு ஜாயின் கொடுக்கும். எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட கேஒய்சி வெரிஃபிகேஷன், ஆதார், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி ஏதோ டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆதார் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆதார் கொடுத்தோன்னா ஆதார் நம்பர் கேட்குது, ஆதார் ஃப்ரண்ட் இமேஜ், ஆதார் பேக் இமேஜ் கேட்குது. இதை கொடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டம்மி ஆதார் நம்பர் சும்மா, அப்புறம் ஆதார் ஃப்ரண்ட் இமேஜ், ஆதார் பேக் இமேஜ் சும்மா, டம்மி இமேஜ் உங்களுக்கு டெமோக்காக காட்டியிருக்கேன். அப்லோட் கொடுத்தோன்னா என்ன கேட்கும், ஸோ கேஒய்சி கன்ஃபர்மேஷன், ஆர் யூ ஷூர் யூ விஷ் டு ப்ரொசீட் வித் திஸ் கேஒய்சி டீட்டெயில்ஸ், ஆதார் நோ எஸ்னா 2 ஆப்ஷன் இருக்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீட் ஆகும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துடும். ஸோ டியர் உங்கள் நேம் போட்டு யுவர் சேவிங் ஸ்கீம் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல் கிரியேட்டட், யுவர் அக்கௌண்ட் இஸ் டிஜி நாட் அலோகேட்டட், அக்கௌண்ட் நேம் என்ன அப்படின்னு சொல்லி வந்துடும். நான் அமௌண்ட் பே பண்ண, அதனால் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. நீங்கள் கண்டினியூ பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேஷ்போர்ட் காட்டும். மேலே இன்றைக்கி டேட் காட்டும், ரைட் சைடில் இன்றைக்கி கோல்டு ரேட் காட்டும். இதில் நீங்கள் போய்ட்டு நீங்கள் அமௌண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ 100 அப்படின்னா நீங்கள் 9 மில்லிகிராம் கிடைக்கும். பெனிஃபிட் உங்களுக்கு 1 மில்லிகிராம் கிடைக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் உங்களுக்கு 15 ருபீஸ் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டே அப்படிங்கிறனால உங்களுக்கு 15% உங்களுக்கு போனஸ். இது ஃபஸ்ட் டேக்கு மட்டும் தான் 15% போனஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் மெச்சூரிட்டி காட்டும் 1 செப்டம்பர் 2026. நீங்கள் அந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணி ஐ அக்ரி டு த ஸ்கீம், ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து பே நவ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பே நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே காட்டும். ஏர் பேன்னு ஒரு இது காட்டுது, கேஷ் ஃப்ரீன்னு ஒன்று காட்டுது. நான் ஏர் பேக்குள்ளே போகிறேன். நான் கேஷ் ஃப்ரீ கொடுக்குறேன், பே வயா யூபிஐ. ஸோ உங்களோட பேமெண்ட் உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நமக்கு பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும், ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் கொடுத்துருங்க. ஸோ நம்ம அமௌண்ட் பே பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் வருது. யுவர் பேமெண்ட் அமௌண்ட் ₹100 ஃபார் த ஸ்கீம் டிஜி. இப்போ நம்மளுக்கு அக்கௌண்ட் நம்பர் கிரியேட் ஆகிடுச்சு, டிஎன்டிஜிஓ. என்ன நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ராசஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட ஆப்போட டேஷ்போர்டில் போயிட்டு இந்த என்ஏசி டிஜிகோல்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இதில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் காட்டும். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா வெயிட் சேவ்டு 9 மில்லிகிராம், பெனிஃபிட்ஸ் ஏர்ன்டு 1 மில்லிகிராம், டோட்டல் சேவ்டு 0.010. அது மாதிரி இதில் நம்மளுக்கு வெயிட் 3 டெசிமல் பிளேசஸ் வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் உங்களோட பாஸ்புக்கை வியூ பண்ணால் திரும்ப நீங்கள் உங்கள் ஆப்குள்ளே போய்ட்டு இந்த என்ஏசி டிஜிகோல்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பே நவ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாஸ்புக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கலாம். மேலே எவ்வளோ அமௌண்ட் இது வரைக்கும் பே பண்ணியிருக்கீங்க, சேவ்டு வெயிட் எவ்வளோ, பெனிஃபிட் மெச்சூரிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அது மாதிரி டேட் ஆஃப் ஜாயினிங்கு, டேட் ஆஃப் மெச்சூரிட்டி, அது மாதிரி லிஸ்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே காட்டுங்க. என்ஏசி டிஜிகோல்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணும்போது டேஷ்போர்டில் ஒரு பெனிஃபிட் காட்டும். நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பெனிஃபிட் காட்டும். இதில் உள்ள ட்ராபேக்கு. இதே சேம் ட்ராபேக் தங்கமயிலும் இருக்குது. ஈவன் இவங்களோட அந்த ஆப்போட
இந்த அந்த யூஐ ஃபீச்சர்ஸு எல்லாமே கிட்டத்தட்ட வந்து தங்கமயில் ஓடது மாதிரி தாங்க இருக்குது. இப்போ கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 11,765, சில்வர் ரேட்டு 206. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த டிஜிகோல்டுக்குள்ளே போகிறேன், பே நவ் கொடுக்குறேன். இப்போது இதில் நான் வந்து 100 ருபீஸ் பே பண்ணேன்னா எனக்கு வெயிட் வந்து 8 மில்லிகிராமும் பெனிஃபிட் வந்து 1 மில்லிகிராமும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு வராது. நீங்கள் கால்குலேட்டரில் அதான் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறீங்களோ இன்ட்டு என்ன போனஸ் ஸ்லாபில் இருக்கீங்க. இப்போ நான் வந்து 7% ஸ்லாபில் இருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு 75 டேஸு டிவைடட் பை கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 0.0005 வருது. இவங்க எப்போ 0.001ன்னு ரவுண்டாக வருதோ அப்போ மட்டும்தான் நம்மளுக்கு 1 மில்லிகிராம் அக்யூமுலேட் பண்ணோம். இப்போது நான் பே பண்ணி முடிக்கிறேன். பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். என்னோடய பாஸ்புக் போகிறேன். பார்த்திங்கன்னா இதில் பாஸ்புக்கும் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகாதுங்க. இதுவும் இதில் உள்ள ஒரு ட்ராபேக். அப்புறம் என்னோடய பாஸ்புக் போகிறேன். என் பாஸ்புக் போகும்போது நான் பார்த்தேன்னா வந்து 15 அக்டோபர் 100 ரூபா பே பண்ணியிருக்கேன். வந்து 8 கிராம் வெயிட்டு போனஸ் 0 காட்டுது. ஆனால் டேஷ்போர்டில் எனக்கு 1 மில்லிகிராம் காட்டினாங்க. பே பண்ணி முடிச்சோன்னா 0ன்னு காட்டுறாங்க. இது கரெக்டான அப்ரோச் கிடையாது. ஒன்று நீங்கள் டேஷ்போர்ட்லேயே 0ன்னு காட்டியிருந்துருக்கணும், இல்லைனா இங்கே நீங்கள் 1 மில்லிகிராம் போட்டுருக்கணும். ஸோ ரெண்டுமே சிங்க் ஆகலை. பட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் இப்போது நான் 100 ரூபா போட்டால் 0.0005 வருது. அவங்க கால்குலேஷன் படி 0.001 வந்தால் மட்டும்தான் 1 மில்லிகிராம் போடுவாங்க. அப்போ நான் ஒரு 150 போட்டு பார்க்குறேன். இல்லை 0.0008 வருது. 160 போக்குன்னா 0.0009 வருது. 170 போனால் 0.001 வருது. 168 0.009, 169 0.001. அப்போ நான் 168 பே பண்ணேன்னா எனக்கு எந்த போனஸும் தர மாட்டாங்க. 169 பே பண்ணேன்னா 1 மில்லிகிராம் தருவாங்க. வாங்க செக் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 168 பே பண்ணுறேன். இப்போ நான் 168 பே பண்ணும்போது 14 மில்லிகிராம் வெயிட்டும் 1 மில்லிகிராம் போனஸும் காட்டுறாங்க. மொத்தமாக 15 மில்லிகிராம் சொல்கிறாங்க. வாங்க பார்ப்போம். இப்போ பே நவ் கொடுத்து பே பண்ணிக்கிறேன். இப்போ நான் 168 ருபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பாஸ்புக் போகிறேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்புக் உடனே அப்டேட் ஆகிருக்கு. ஆனால் முன்னால் எனக்கு பாஸ்புக் உடனே ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா போனஸ் வெயிட்டு 0 கிராம் தான் காட்டுது. ஆனால் எனக்கு 1 மில்லிகிராம் காட்டினாங்க. டேஷ்போர்டில் வந்து 14 மில்லிகிராம் வெயிட்டும் 1 மில்லிகிராம் போனஸும் 15 மில்லிகிராம் காட்டாங்க. பட் இங்கே மொத்தமாக எனக்கு 14 மில்லிகிராம் தான் அக்யூமுலேட் ஆகிருக்கு. போனஸ் எதுவுமே கொடுக்கல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 169 கொடுத்து பார்க்குறேன். 69 கொடுத்தா 14 மில்லிகிராம் வெயிட்டும் 1 மில்லிகிராம் போனஸும் காட்டுறாங்க. நான் பேமெண்ட் பண்ணுறேன். எனக்கு பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ பாஸ்புக்குள்ளே போகிறேன். பாருங்கள், எனக்கு பாஸ்புக் உடனே அப்டேட் ஆகலை. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அப்டேட் ஆகலை உடனே, செகண்ட் டைம் பண்ணும்போது அப்டேட் ஆச்சு, தேர்ட் டைம் பண்ணும்போது அப்டேட் ஆகலை. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அப்டேட் ஆகும். திரும்ப பாருங்கள், பேமெண்ட் முடிச்சாச்சு. 169 ரூபா பே பண்ணியிருக்கேன். இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு 1 மில்லிகிராம் போனஸ் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ 14 மில்லிகிராம் வெயிட்டும் 1 மில்லிகிராம் வந்து போனஸும் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம டேஷ்போர்டில் வச்சு நம்ம இதெல்லாம் சேவ் பண்ண முடியாது. நம்ம கால்குலேட்டரில் ஒரு வாட்டியும் மேனுவலாக போட்டு தான் சேவ் பண்ணணும். இதில் ஒரு ட்ராபேக்காக இருக்குது. இதே ட்ராபேக் நம்மளுக்கு தங்கமயில் இருந்தது. நான் வந்து தங்கமயில் வீடியோ போடும்போது நான் போட்டிருந்தேன். நீங்கள் வந்து என்இசியில் நீங்கள் வந்து டிஜிகோல்டு ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் கால்குலேட்டரில் மேனுவலாக போடுங்க. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண வந்து டிஜிகோல்டில் வந்து போத்தீஸ் டிஜிகோல்டு பெட்டராக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஆக்சுவலாக அதில் ஃப்ரீ கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க. நான் அந்த லிங்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ண விலாக் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்து பயன்பெறுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் போடுற அப்டேட்ஸும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.